தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. நடந்து முடிந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பான எக்ஸிட் போல் பல்வேறு நிறுவனங்களால் நடத்தப்பட்டது. அது நேற்று மாலை வெளிவந்த நிலையில், அங்கு தேசிய மாநாடு மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கும் என்று தெரிகிறது. பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் இக்கூட்டணிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும் என்றும், சில நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் பெரும்பான்மை இடங்களை பெறும் கூட்டணியாக காங்கிரஸ் தேசிய மாநாடு இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதில் ஒட்டுமொத்த கருத்து கணிப்பு நிலவரங்களில் சராசரி எண்ணிக்கையில் காங்கிரஸ் தேசிய மாநாடு கூட்டணி 41 இடங்களையும், பாரதிய ஜனதா கட்சி 28 இடங்கள் வரை பிடிக்கும் என்று கூறப்படுகிறது. மெஹபூபா முஃப்தியின் ஜம்மு காஷ்மீர் மக்கள் கட்சி PDP சுமார் 7 இடங்களையும், மற்ற இதர கட்சிகள் சுமார் 14 இடங்கள் வரை கைப்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு PDP கட்சி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மதசார்பற்ற அரசு அமைய எங்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று கூறப்படுகிறது. உமர் அப்துல்லா மீண்டும் முதல்வர் ஆவாரா என்று ஜம்மு காஷ்மீர் மக்கள் அவருடன் எதிர்பார்த்து வருகின்றனர். காங்கிரஸ் கூட்டணிக்கு 44 இடங்களும், பாரதிய ஜனதாவுக்கு 30 இடங்களும், PDPக்கு 9, அதனால் இதர கட்சிகள் 8 இடங்கள் பிடிக்கும் என்று கூறப்பட்ட நிலையில், ஆக்சிஸ் மை இந்தியா குலிஸ்தான் கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. இதில் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பில் காங்கிரஸ் 40 இடங்களிலும், BJP 29 இடங்களிலும் கைப்பற்றும் என்றும், குலிஸ்தான் கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணி 34 இடங்களிலும், BJP கூட்டணி